வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்திவிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்கிறார்கள் சங்கிகள். இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் திடுதிப்புன்னு குதிச்சிருக்கிறார் எச் ராஜா. உண்மையிலேயே பாஜக அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக குதிச்சிருக்கிறாரா, இல்லை அவர் ஹீரோவாக அறிமுகமாகிற படம் ஒன்று இருக்குது கந்தன்மலைன்னு, அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்படி போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாரா? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்காவை சுற்றி சர்ச்சையை இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். நிறையா பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் அதை விடாபிடியாக பிடிச்சிக்கிட்டே இருந்து இந்த நேரத்தில் கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. இதே நேரத்தில் எச் ராஜாவினுடைய அந்த கந்தன்மலை அப்படின்ற ஒரு படம் வர இருக்கு. கந்தன்மலை? What is Kanthanmalai? Kanthanmalai Treasure. Treasure. What is Treasure? அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார் எச் ராஜா. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடித்திருக்கிறார். ஒரு ஆக்ஷன் சீனியர் சிட்டிசன் ஹீரோவாக நடித்திருக்கிறார் எச் ராஜா. Drums go boom boom but there's no drum. I'm the hero and the whole town's numb with my six-pack drawn in chalk. I strut, I spin, I peacock. Who needs an orchestra when I've got my mouth? Pa-da-da-da-da, it's the sound of clouds. Coconut chaos, my kingdom's here. Flick my shades, the crowd will cheer. Left hand fights, right hand eats. Double hero, I'm the treat. Hey! Action scene but no one's hit. Villain falls with a dramatic split. Wind machines on a budget plan, but I'm still the macho man. Who needs a tiger when I've got my roar? Rat-ta-ta-ta-ta, they hit the floor. Coconut chaos, my kingdom's here. Dance like thunder, wipe that tear. Mustache twirl, shirt sleeves roll. I'm the chaos, I'm the soul. எச் ராஜா அவர்கள் சினிமா துறையில் வெற்றி பெற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் இவங்க பண்ணுற அரசியல் கொஞ்சமாவது நேர்மையாக இருக்கா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். உண்மையிலேயே இவங்க சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற மலையை ஏதோ இன்னைக்கு அவங்க சிக்கந்தர் தர்காவாக மாற்றி அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துலையும் இவங்க பண்ணுற போராட்டத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, உண்மையா அது? நமது ஊர் கிராம பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நமது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையா மாற்றி வக்ஃப் வாரியம் அறிவித்த காரணத்தினால பிரிட்டிஷ் ஆட்சி செய்துட்டு இருந்த காலத்துல இருந்தே அந்த இடத்துல இந்துக்கள் வழிபடுறதும் இஸ்லாமியர்கள் அந்த தர்காவில் வழிபடுறதும் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமியர் வழிபடக்கூடிய அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தூணில் விளக்கேற்றுவோம் அப்படின்றாங்க. அது விளக்கேற்றும் தூண் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. உண்மையா அது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒரு சர்வே தூணா. இதை பற்றி யூடர்ன் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை தெளிவாக போய் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ கோல்மால்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். யூடர்ன் மாதிரியான ஒரு ஃபேக்ட் செக்கிங் நிறுவனமே இந்த அளவுக்கு அலசி ஆராய்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை தூசி தட்டி எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இந்த நீதித்துறைன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ரொம்ப நேர்மையான மனசாட்சிப்படி நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்றது தெரியல. இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா, திருப்பரங்குன்றம் மலை, இந்த மேட்டரை வச்சு பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தி, இங்கே பெரிய கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தி, மக்களை பிளவுபடுத்தி, இதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா, பாஜகவை இந்த சகதியில் இருந்து வளர்த்தெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க சங்கிங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எங்களுக்கு அதை பற்றிலாம் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறப்போ என்ன பண்ணுறது? இந்த மக்கள் மத்தியில் நம்ம வாழ்கிறதா இல்லை தனியாக சங்கிஸ்தான் ஒரு தேசம் கேட்டு போகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் லாங் டேர்ம் பிளான். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு ஜிஆர்எஸ் கிட்ட போயிருக்காங்க. யார் நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு நீதியரசர். அவர் தான் இப்போதைக்கு எல்லா சங்கிகளும் காப்பாற்றி இந்த மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் மனசாட்சிப்படி தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார். Everyone gathered, look at the sign. This way, we have to go this way.
இப்போ அந்த நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதனுடைய ஆணைக்கிணங்க அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றியே ஆகணும் அப்படின்னு அவர் தான் ஆர்டர் போட்டிருக்காரு. அதனால நாங்கள் விளக்கு ஏற்றியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறாங்க சங்கிகள். சரி, ஏற்ற விட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Sir, it's a High Court order. Sir, it's a High Court order. பார்த்தீங்களா, we are not allowing, we'll face the consequences னு சொல்றாங்க. What is he saying? He says that he is not allowing and he will face the consequences. How can he say that? This hurts my feelings so much. இப்படி காலங்காலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நடைமுறை வந்து ப்ராக்டிஸில் இருக்குது. ஆனால் அதை திடீர்னு மாற்றணும், அப்படி மாற்றணும், இப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டு வராங்களே, இவங்கெல்லாம் உண்மையிலேயே விளக்கேற்றத்தான் வராங்களா இல்லை அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகளை பண்ண வராங்களா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ரைட்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா வீடியோகிராஃப் எல்லா மீடியாவும் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை ரைட்டிங் தான் பண்ணாங்க. சோ திங்ஸ் இங்க எப்படி டெவலப் ஆகும்னு தெரியும். லோக்கல் போலீஸ் ஸ்டேட் இதுதான். அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம். ஒரு ஸ்டேட்டில் இப்போ சபரிமலையில் வந்து பெண்கள் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி தான் செயல்படணும் அப்படின்றத, அதுதான் சட்டன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா எல்லா இடத்துலையும்? இப்போ இங்கே மட்டும் வந்து சட்டத்தின்படி நடக்கணும் அப்படின்னா அவங்க மேல்முறையீடு போகிறாங்களாம். அதாவது ஆட்சி அதிகாரம் ஒருத்தர் கையில் இருக்குது, அவங்க வந்து பாஜகவோடு மறைமுக தொடர்பில் இருக்காங்க, ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் இதுக்கு பதில் சொல்லணும். எதுக்காக திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து திமுக அரசு வளைந்து கொடுக்காம ஏன் வந்து முரண்டு பிடிக்கணும் அப்படின்றத வந்து இதை பேசுதுங்கள்ல சில இளம் குஞ்சுகள், அதுங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல நம்ம சமீபத்திய சாமியார் ராம ரவிக்குமார் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா? ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. மன்னிக்கவும், மலை மீது அல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் உச்சி பிள்ளையார் கோவில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. மலை மீது இருக்கும் தர்காவுக்கு அருகில் இருக்கும் தூணில் தீபம் எட்டப்படவில்லை. அந்த வழக்கம் வரலாற்றில் எப்பொழுதுமே நடைமுறையில் இல்லை. காரணம், அது தீபத்தூணே இல்லை, அது சர்வே தூண். ஏங்க உங்களை நீங்களே வேஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு இப்படி புலம்புறீங்க? இதனுடைய பேட்டர்ன் என்னன்னா, உயரமா நெட்டு குத்தலாம் ஏதாவது இருந்தா விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி வியாதி ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரியல. I carried this little lamp all the way here. When I looked up at that dome, something in me said, why not light it here? On top of this building, with the whole city watching the sunset. Why not here? After all, it's a free country. After another 5 years of BJP rule. Okay, now I wanted to light my lamp here on top of this tower. This must be an adventure. What do you think? After another 10 years of BJP rule. This pyramid has been here for centuries and nobody has tried to light a lamp on this structure. Well, that's another challenge for today. Careful. One wrong step and I'll be an archaeological footnote. But look at that. Still burning. It's official. Pyramid meet lamp. 1. இந்த பிரச்சனையில வெகுண்டு எழுந்தார் எச்ராஜா. நீதியும் கிடையாது, ஊழல் முதலமைச்சர், ஊழல் ஆட்சி, ஊழல் திமுக, ஊழல் ஆட்சி, ஊழல் மந்திரி அப்படின்னு கொட்டி தீத்தார் ஆவேசமாக. அதுக்கு எதிராக பேச உங்க யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனா நீங்க மே மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றது பாவம், எந்த ஜோசிகாரனோ இவங்க மே மாசத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அது போக இன்னொரு மேட்டர் பேசினாரு பாருங்க. நீங்க பிரதமரை மதிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சின்ன சீஃப் மினிஸ்டருக்காக ஹெல்ப் பண்றீங்க. சின்ன சீஃப் மினிஸ்டர், பெரிய பிரதமர். சீஃப் மினிஸ்டர் பதவி சின்னது, ஒரு சின்ன சீஃப் மினிஸ்டருக்காக ஹெல்ப் பண்றீங்க. பிரதமர் பதவி பெருசு. பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர் சொல்றதை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்களா?
ஏன் அப்படி பண்றீங்க? ஆமா, பிரதமரை மதிக்கல இல்ல நீங்க. ஐ ரெப்ரசன்ட் தி பிரைம் மினிஸ்டர். எங்களுக்கு கோவம் வருதுயா, போய் செவத்துல போய் முட்டிப்போம். 5 minutes. எது எப்படியோ எச் ராஜா நடித்து வெளிவரக்கூடிய கந்தன்மலை அப்படின்ற படம் வர்றப்போ எல்லாரும் தியேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை பார்க்கறது மூலமாக 2 குட் காசு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். எச் ராஜா அவனுடைய திரைப்பட பயணத்துக்கு ஒரு தொடக்கப்புள்ளி வைத்தது போல இருக்கும். இன்னொன்று, இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா இதில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அதன் மூலமாக பாஜகவுக்கு இன்னொரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் வைத்துக்கொண்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ செய் போ அப்படின்னு எச் ராஜா சொல்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பொழப்பு கிடக்குது, நிறைய வேலை கிடக்குது, நான் போயிட்டு அப்புறம் வரேன், நீ இங்கேயே புலம்பிட்டு கிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது எச் ராஜாவினுடைய பிரச்சனை வேற. அவருக்கு என்னன்னா, கந்தன்மலை அப்படின்ற ஒரு படம் வருது, அதை ப்ரொமோட் பண்ணணும். பாருங்கள், ஜனநாயகன் படம் வருது, அதுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் விஜய் கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நம்ம எச் ராஜா கிட்ட இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக பார்க்க முடியுது. பாருங்கள், ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு படம், அதை ப்ரொமோட் பண்ணணும். அவர் தன்னை ஹீரோவாக அறிமுகப்படுத்தி கொள்கிற ஒரு படம் வருது, எவ்வளோ முக்கியமான விஷயம். அவருடைய கேரியரில் உச்சத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இறங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. அதுவும் 68 வயது ஒரு முதியவர், அந்த அருவாளை தூக்கி பிடிக்க கூட முடியல அவரால். ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த முதியவரை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அது எப்படி நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி, என்னையவே நீங்க இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா இதில் ஒரு காட்சியில் தியானம் வேற பண்ணுறாரு. எதுக்கு பண்ணுறாரு? வாட் இஸ் ஹேப்பனிங்? உண்மையிலேயே அவர் தியானம் தான் பண்ணுறாரு இல்லை தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. Is he alive? Is he breathing? Yeah, he's alive. He's just out on a quick trip to another universe using premium out-of-body travel service. சர்ச்சு யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு. நியாயம்தான். மாஸ்கெல்லாம் யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்கிட்ட இருக்கு. நியாயம்தான். ஆனா நம்ம கோவில்கள் யார்கிட்ட இருக்கு? அவங்களுடைய ஃபண்ட்ஸ், அவங்களுடைய சொத்துக்கள் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு சென்ட்ரலைஸ்டாக மற்ற மதங்களில் இருக்குது. ஆனால் இந்து மதத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்றதுனால பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த HRNC எல்லாம். அதிலிருந்து கோயில்களை விடுவித்து எச் ராஜா யார் கையில் இதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாருன்னா, பட்டியல் சமூக இந்துக்கள் கிட்டையா, இல்லை பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் கிட்டையா, இல்லை வேற யாருக்கிட்டையே இதை கொடுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காரா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியாயம்தான் அப்படின்னு தோணும். நியாயம்தான். கருப்பு சட்டையை போட்டுட்டு ஏய் இவரு தெரியாது, இவரு பெரிய ஆளுங்க. இவரு கருப்பு சட்டையை போட்டுட்டு சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளையில எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறான். ஓ, ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கூலிங் கிளாஸ் போய் இப்போ கருப்பு சட்டையா? Behold, your standard issue, factory approved human brain. Smooth, reliable, almost competent. And now, the future you didn't ask for. Introducing Human Brain 2.0 Stupidity Edition. அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. 1000 கல்யாணமா? என்னடா சொல்றீங்க? This is a Sangi brain. Watch what happens when it sees a single helpless digit. It politely adds a 0 and another because obviously 10 is better than 1 and 1000 is basically a அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. This uncontrollable embellishment is known as Sangi brain syndrome. எங்க அண்ணே அடக்குனா அடங்க கூடான்னு சொல்லி வச்சிருக்காரு. அடங்க மறு அத்துமீறு அந்த கும்பலா நீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்குடா அவரை பற்றியே படத்தில் பேசுவீங்க? விசிகா இல்லாத படமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும் போல இருக்கு. இந்த தமிழ்நாட்டின் குவென்டின் டரண்டினோ அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு, மோகன்ஜி. அவர் வழியில் வந்தவங்க இவங்கெல்லாம். ஒரு படம்னு எடுத்தா அதில் கதை, திரைக்கதை இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கடா, ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படத்தை கொடுங்களேன்டா அப்படின்னு தலையாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இதுங்கெல்லாம் காதலியே வாங்க மாட்டாங்குது. இருக்கிறதுலே மொன்ன டைலாக் எதுவோ அதுவே வேற எவனோ ஒருத்தன் வாந்தி எடுத்து வச்சிருப்பான், அதையே திரும்ப எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, பாரியா அந்த ஹேர் ஸ்டைல பாரியா. அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம்
பாரியா பாரியா அந்த முறுக்கு விஷய பாரியா, இந்த லுக்க பத்தியா லுக்க. உலக திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக இதில் பார்த்தீங்களா, தர்ம போராளியாம், தர்ம போராளி. எப்படி சனாதன தர்மமா? என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆளாளுக்கு கிளம்பிட்டீங்க. Hey, what is that? What is what? What is that he is wearing on his wrists? கத்தி நீங்க குத்தினாதான் குத்தம்னு இல்ல. Oh, yeah, what a detailing. This is cinema. This is a masterpiece. நாங்க குத்தினாலும் குத்தம். ஆனா இப்படிப்பட்ட படம் எடுக்கும்போது கூட நூலை எச் ராஜா எங்க மாட்டணுமோ அங்க மாட்டாம கையில மாட்டின மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அமைத்து அப்படி படம் எடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்படின்றதப்போ சங்கிகள் இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும். உங்களால கந்தர் மலை இல்ல இத கூட புடுங்க முடியாது. Introducing the legendary H. Raja Hair Transplant Center, where confidence meets ridiculous volume. Tested against gale force winds, tugged by the bolt, even a 500 kilo lift and a rocket launch. The result, not a single strand surrendered. Call now. தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டுதான்டா இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். காலங்காலமா இந்துக்கள் செத்துட்டு இருக்காங்க அப்படி பேசியிருக்கணும். காலங்காலமா இந்துக்கள் செத்து ஏன் 68 வயது முதியவரை கூட்டிட்டு போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, பாவம் அவரு. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோட இருக்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. எச் ராஜா மாதிரியான ஆட்கள்னா 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் பல லட்சம் பேர் வந்தாலும் நாத்திகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எச் ராஜா இருக்காரே, அவர் போதாதா நாத்திகம் பரவறதுக்கு? எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் எவ்வளவு முக்கியமோ அது போல மலையும் முக்கியம். மண்ணு பொண்ணு மழையெல்லாம் அப்புறம் காப்பாத்தலாம். அப்படி கொஞ்சம் வாரமா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுல நிம்மதியா உட்காந்து காலத்தை ஓட்ட காலகட்டத்துல இந்த வசனம்லாம் தேவையா நமக்கு? இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊழல் முதலமைச்சர், ஊழல் ஆட்சி, அதுக்கு எதிராக பேச உங்க யாரு தைரியம் கிடையாது. நீங்க பிரதமரை மதிக்க மாட்டீங்க, ஒரு சின்ன சீஃப் மினிஸ்டருக்காக பண்றீங்க. என்ன அதே வன்முறை செயல். அது எப்படி நீங்க நான் ஒரு நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி, என்னையவே நீங்க இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்துல அடக்க நினைக்கிறீங்கன்னா